உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444545545. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு லாரியில் தீ பற்றி விபத்தானது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து 5 மணி நேரமாக அந்த தீயானது எரிந்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றி வந்த சரக்கு ரயிலானது தண்டவாளத்திலிருந்து விலகியதன் காரணமாக எரிபொருள் கசிந்ததால தீ விபத்து என்பது ஏற்பட்டு தடம் புரண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 வேகன்கள் என்பது தடம் புரண்டு அந்த 8லுமே தீ பரவி தற்பொழுது கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. 5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த வேகன்களில் தீ என்பது கொழுந்து விட்டு எரிவதன் காரணமாக அந்த வேகன்கள் தடம் புரண்டு அருகே வெளியே அருகே இருக்கக்கூடிய நிலங்கள் மீதும் விழுந்திருக்கிறது. குறிப்பாக அங்கிருந்து விளைநிலங்கள்ல விவசாய நிலங்கள்ல தீ பரவிவிடக் கூடாது என்பது தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த இரு புறங்களுமே தண்டவாளத்திலிருந்து வெளியே நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வேகங்களையும் தீ எரிந்து வருகிறது. அந்த பகுதியில் இருந்து அருகே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் காட்டு பகுதிகளில் தீ பரவிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் இரு பக்கத்தில் இருந்தும் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு பணியும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சரக்கு ரயில் வேகன்கள் தடம் புரண்டு இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 8 வேகன்கள் தடம் புரண்டு இருக்கிறது. தண்டவாளங்களிலிருந்து விலகி அருகே இருக்கக்கூடிய விளைநிலங்களையும் விழுந்திருக்கிறது. அங்கிருந்து தீ அந்த விளைநிலங்களில் பரவிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பகுதிகளில் இரு புறங்களிலுமே தீயணைப்பு வீரர்கள் அதிநவீன வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் மூலியமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் தான் தற்போது தீ கொழுந்து விட்டு எரிவதன் காரணமாக சற்று நேரத்துக்கு முன்பாக கூட அவர்கள் அருகே செல்ல முடியாத அளவுக்கு தீயினுடைய தாக்கம் என்பது அதிக அளவு இருந்தது. தற்போது மறு மார்க்கத்தில் இருந்தும் அந்த புறத்தில் இருந்தும் தீயணைப்பு வீரர்கள் இந்த விளைநிலங்களில் தீ பரவிவிடக் கூடாது என்பதற்காக அந்த இரு மார்க்கத்தில் இருந்துமே அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணிகள்ல தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044454554545.